அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 106. ஓம் கொற்றம் கொடுக்கும் கொற்றவை போற்றிவோம். அன்னையின் ஆயிரக்கணக்கான நாமங்களில் கொற்றவை என்பதும் ஒன்று. கொற்றம் என்பதற்கு வெற்றி என்று பொருள். கொற்றவை அதாவது வெற்றி தருபவள். போரில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் கொற்றவையை வேண்டிக் கொள்வர். கொற்றவை என்பது காளியின் பெயர். காளி, துர்க்கை என்பன மரக்கோலத்தில் அமைந்தவை. அவை உக்கிரமாக அமைந்தவை. சாந்த சுரூபியான அன்னை தீமைகளை அழிக்கச் செயல்படும்போது உக்கிரமான வடிவங்களை மேற்கொள்வது வழக்கம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 107. ஓம் துக்கம் துடைக்கும் துணிபொருள் போற்றிவோம். துக்கம் பல வகை. மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் துக்கம் நேர்கிறது. அவற்றில் மிகவும் கொடுமையானது சம்சார துக்கம். சம்சாரம் என்றால் சுழற்சி என்று பொருள். மனிதர்கள் தம் கர்மவினை காரணமாக பிறந்தும் இறந்தும் உழல்கின்றனர். இந்த சுழற்சிக்கிடையே உழல்வதுதான் பெரிய துக்கம். பொதுவாக துக்கம் 3 வகை. கள்வர், நண்பர், அரசாங்கத்தால், மற்றவர்களால், விலங்குகளால் ஏற்படும் துன்பம் ஆதி பௌதிகம் எனப்படும். நம் சக்திக்கு மீறி இடி, மின்னல், புயல் போன்ற தெய்வீக சக்திகளால் ஏற்படும் துக்கம் ஆதி தெய்வீகம் எனப்படும். நாம் செய்த தவறுகளால் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட துன்பங்கள் ஆதி ஆத்மீகம் எனப்படும். இந்த 3க்கும் மூல காரணம் நமது வினைப்பயன். அதனால் விளைந்த உடல், உடலால் ஏற்பட்ட பந்தம். எனவே சம்சார துக்கம் என்ற பிறவிப் பிணியை போக்குபவள் அன்னை. ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.